நம்ம என்னதான் 2025ல வாழ்ந்துகிட்டு இருந்தாலும், நம்ம என்னதான் ஸ்பேஸுக்கு ராக்கெட் விடுறோம், நாங்க வந்து டெக்னாலஜிக்கலி டெவலப்ட் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாம பீத்திக்கிட்டு இருந்தாலும், நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு சீப் மென்டாலிட்டி சில விஷயங்கள் வந்து இன்னும் காலங்காலமா அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதுல ஒரு விஷயம், பல விஷயம் இருக்குது. அதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வரதட்சணை கொடுமைங்க. வரதட்சணை கொடுமைனால ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. வரதட்சணை கொடுமைனால சண்டை நடந்துகிட்டு இருக்குது. குடும்பத்துக்குள்ள சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏகப்பட்ட நியூஸ் நம்ம கேட்டிருப்போம்ல. ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவங்க அப்பா அம்மாலாம் விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் அவங்க அப்பா அம்மா கூட வாழ்ந்திருக்கும். அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாலாம் விட்டுக்கிட்டு ஒரு புகுந்த வீட்டுக்கு வந்து அந்த புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாமியாரா இருக்கட்டும், மாமனாரா இருக்கட்டும், அந்த புருஷனா இருக்கட்டும், அந்த பொண்ணு வந்து எப்படி பார்க்கணும். ஆனா சில கேவலவாதிங்க, சில மோசமான கொடூர ஜந்துக்கள் வந்து உங்க அப்பா வந்து அதை பண்றேன்னாரு, உங்க அம்மா வந்து இதை பண்றேனாங்க, உங்க மாமா வந்து உனக்கு இதை செய்யறேனாங்க, இதெல்லாம் ஏன் செய்யல, அதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு டார்ச்சரை கொடுக்க முடியுமோ, வரதட்சணை கொடுக்க முடியுமோ. இன்னும் இந்த 2025 இந்த மாதிரி சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு சம்பவம் தான் இப்ப ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து வரதட்சணை கொடுமைனால தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்குது. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை வந்து அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சிருக்குது. அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்ல வந்து தெளிவாலாம் ஒன்றும் சொல்லலை, எனக்கு அதான் நடந்துருச்சு இதான் நடந்துச்சு சொல்லிட்டு தெளிவா சொல்லலை. ஆனா அந்த வாய்ஸ்ல வந்து அவ்வளோ வலிகள் இருக்குதுங்க. எவ்வளோ வலியை வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்துருக்கணும், எவ்வளோ வலியை வந்து அந்த பொண்ணு சந்திச்சிருக்கும். என்ன சொல்றது சுத்தமா புரியல. இந்த காலத்திலயும் இது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அதான் எனக்கு பயமா இருக்குது. இன்னும் நம்ம அடுத்த ஜெனரேஷன்லயும் இது வந்து வந்துருமோ, இந்த என்ன சொல்றது, இந்த வைரஸ் வந்து அப்படியே பரவிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே கவலையா இருக்குது. இந்த சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு வீடியோ நம்ம சொல்ல போறோம், பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரிவன், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். திருப்பூர்ல ரிதன்யா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணு இருக்குது. கோயம்புத்தூர்ல கவின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பையன் இருக்கிறாப்புல. இவங்க 2 பேர்த்துக்கும் அவங்க வீட்டு ஆளுங்க சேர்ந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணோட நீங்க பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவோட பேர் வந்து அண்ணாதுரை. அவர் வந்து ஏதோ பனியன் ஃபேக்டரி வச்சிருக்காரு. நல்ல வசதி வாய்ப்பு உள்ள இருக்கக்கூடிய ஃபேமிலி தான். இப்போ அதே பக்கம் இந்த மாப்பிள்ளை வீட்டை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாப்பிள்ளை வீடு நல்ல வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை வீடு தான். இந்த மாப்பிள்ளைக்கு மாசமான வாடகை, வீட்டு வாடகை மட்டும் 20 லட்சம் வரை வருமா. ஸோ 2 ஃபேமிலியும் நல்ல வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஃபேமிலி தான். இப்போ இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. 2.5 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. இந்த கல்யாணத்தில் வந்து இந்த பொண்ணை பெற்ற அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து என்னோட பொண்ணுக்கு 500 சவரன் நகை வந்து வரதட்சணையாக கொடுத்துட்றேன், ப்ளஸ் எங்களோட மாப்பிள்ளைக்கு ஒரு லக்ஸுரியஸ் காரை வந்து நான் கிஃப்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட்டை வைக்கிறாரு. இப்போ இந்த கமிட்மெண்ட்டு ஏற்றுக்கிட்ட மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா, 300 சவரன் நகையை வந்து வரதட்சணையாக கொடுத்துட்றாரு. கல்யாணத்துக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடியே 300 சவரன் நகையை வந்து வரதட்சணையாக அந்த பொண்ணுக்கு போட்டுறாரு. ப்ளஸ் அந்த கார் ஏதோ கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு, அந்த லக்ஸுரியஸ் காரும் கொடுத்துட்றாரு. 200 சவரன் நகை வந்து பெண்டிங். ஏன்னா இவர் வந்து 500 சவரன் நகை போடுறேன்னு சொல்லியிருந்தார்ல, 200 சவரன் நகை மட்டும் பெண்டிங்காக இருக்குது. இப்போ இந்த கல்யாணம் நல்ல விதமாக நடக்குது. இந்த பொண்ணு வந்து பூந்த வீட்டுக்கு போகுது. மாப்பிள்ளையும் நல்லா வந்து வச்சிருக்கிறாரு பொண்ணு. என்ன ஒரு நல்லா தான் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொஞ்ச நாள், ஒரு 10-15 நாள் கழிச்சு இந்த மாமியாராக இருக்கட்டும், மாமனாராக இருக்கட்டும், அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன உங்கள் அப்பா வந்து 200 சவரன் நகை போடுறேன்னாரு, எப்போ போடுவார், என்ன போடுவார் சொல்லிட்டு நார்மலாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு போடுவார் அத்தை, போடுவார் மாமான்னு சொல்லிட்டு நாட்களை வந்து அப்படியே கடந்து போயிட்டு இருக்குது. கொஞ்ச நாள் நாளாக இந்த மாப்பிள்ளை இருக்காப்புல, அந்த மாப்பிள்ளையும் இந்த இதுக்குள்ள, இந்த கன்வர்சேஷனுக்குள்ள வராரு. என்ன உங்க அப்பா கொடுக்குறேனாரு, கொடுக்காம விட்டுட்டாரு, என்ன ஏமாத்த பாக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரூடா, கொஞ்சம் ஹார்ஸா கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணும் மாப்பிள்ளை கிட்ட இல்ல வாங்குவாங்க, கொடுப்பாங்க, அப்படிங்க இப்படின்னு சொல்லிட்டு நாட்களை வந்து அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மாமியார், மாமனார் ப்ளஸ் இந்த மாப்பிள்ளை, இந்த ஹஸ்பண்டு 3 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு கொடுக்குறீங்களா மாட்டிங்களா, என்ன ஏமாத்த பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஷாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஹார்ஷாக கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து அது அவங்க வீட்டு ஆளுங்கிட்ட சொல்லி அழுதுருக்குது. இந்த மாதிரி கேட்குறாங்கம்மா, எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குதுப்பா, இந்த மாதிரி நீங்கள் போடுறேன்னு சொல்லியிருந்தீங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மாட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை வைக்குது. அதுக்கு அவங்க அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இதெல்லாம் சகஜமா, ஏன்னா இந்தியன் கல்ச்சரில் வந்து எப்போவுமே ஒரு பொண்ணு வந்து ஏதாச்சும் கஷ்டத்தை அப்பா அம்மாட்ட சொல்லுச்சுன்னா, இப்போ புதுசாக கல்யாணம் ஆகி போய் சொல்லுச்சுன்னா அவங்க அப்பா அம்மா வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. அண்ட் இந்த மாதிரிலாம் நடக்கிறது சகஜம் தான் சொல்லிட்டு அந்த பிரச்சனையை வந்து முடிச்சு வைக்க பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த அப்பா அம்மா, இந்த பொண்ணை பெற்ற அப்பா அம்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த பொண்ணும் அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. சரி நம்ம கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டிகிட்டே இருந்திருக்குது. நாங்கள் கொடுப்போம்மா, கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க, கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டே இருந்திருக்குது.
அதுக்கப்புறம் நாளடைவு போக 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 இது வந்து ரொம்ப டார்ச்சர் அந்த பொண்ணு வந்து அனுபவிக்க ஆரம்பிக்குது. இந்த மாப்பிள இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து அடிக்கலாம் ஏதோ துன்புறுத்தல்லாம் பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் இந்த இந்த மாமியார், மாமனார் இருக்காங்களா, இவங்க வந்து மன ரீதியா, மென்டல் ரீதியா வந்து டார்ச்சர்ல குடுத்துருக்காங்க. எப்ப குடுப்பாங்க, எப்ப குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு நாளைக்கு 100 தடவ கேட்டுருப்பாங்க போல. இந்த மாரி டார்ச்சர் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டார்ச்சர்ல ஒரு கட்டத்துக்கு மேல போயி, இந்த பொண்ணு வந்து கதறுன்னு அவங்க அப்பா அம்மாட்ட கதறி இருக்குது. எப்பதான் நீங்க குடுப்பீங்க? இல்லாட்டி எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்குது. அப்ப கூட இந்த அப்பா அம்மா வந்து காதுலயே வாங்கிக்கல. காதுல வாங்கிக்கலன்னா ஆறுதல் சொல்லியிருக்காங்க. ஆறுதல் சொல்லி இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தாம்மா, நாங்க குடுத்துடுறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இது அப்படியே போய்க்கிட்டு இருக்குதுங்க. நாள் வந்து கடந்துகிட்டே இருக்குது. நாட்கள் கடக்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து ஒரு நாள் கோயிலுக்கு இந்த மாரி மனசு கஷ்டமாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனியா எப்பவுமே புருஷனோட கூட்டிட்டு தான் அந்த பொண்ணு வந்து கோயிலுக்கு போகுமா. ஆனா ஒரு நாள் வந்து தனியா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு வந்து போயிருக்குது. கோயிலுக்கு போயிட்டு இந்த பொண்ணு என்ன நினைச்சுச்சுன்னு தெரியல. இந்த பொண்ணு வந்து ஒரு ஹைவேல போய் காரை நிப்பாட்டிட்டு, இந்த கார்ல தான் போயிருக்கு இந்த பொண்ணு. ஹைவேல போய் காரை நிப்பாட்டிட்டு, இந்த பூச்சி மருந்து இருக்கும்ல, இந்த தென்னந்தோப்புக்கும் ஏதோ போடக்கூடிய பூச்சி மருந்து, அந்த பூச்சி மருந்தை குடிச்சிட்டு உயிரிழந்து போயிருக்குது. உயிரிழக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியா அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பிச்சிருக்குது. அந்த வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டா கண்ணுல இருந்து தண்ணி தான் வருது. அது என்னன்னு சொல்லிட்டு நான் போடுறேன், அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் போடுறேன், நீங்களே கேளுங்க. ஐம் சாரிப்பா. இந்த தடவை நான் யாரும் என்ன காப்பாத்தணும்னு நினைக்கலப்பா. எல்லா தடவையும் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன். ஆனா இந்த தடவை என் லைஃப் எப்பவுமே மாறாதுங்கிறது உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். இதை நான் எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லி எனக்கே அசிங்கமா ஃபீல் ஆகுது. இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் மாத்தவே முடியாது. அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க. போதும் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொட்டுருக்கு. முடிச்சுக்கலாம். ஏன் நீ உன் வாழ்க்கை நீ ஏன் முடிச்சுக்கிற? முட்டாளா நீன்னு உங்களுக்கு தோணலாம். எனக்கு அவ்வளவு தெம்பலா இல்லப்பா. அவ்வளவு தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது. தைரியமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்ட. இந்த வாழ்க்கை வேண்டாம், முடிச்சிருக்கலாமே, பொறுமையா இருந்திருக்கலாமே நீங்க யோசிச்சிருந்தா, இந்த வாழ்க்கைய முடிச்சாலும் இன்னொரு வாழ்க்கைய தேர்ந்தெடுத்துக்கிறக்கும், இன்னொரு வாழ்க்கைய ஏத்துக்கிறதுக்கான மனம் வலிமை என்கிட்ட இல்லப்பா. அது அசிங்கம். அது வேற மாதிரி வாழ்க்கையா போயிரும். போலீஸோ வேற யாராச்சும் வந்து ஏதாவது சொன்னா நீங்க யாருக்காக தலைக்குழிய வேண்டாம், இத போட்டு காமிச்சிருங்க. ஏன்னா அவங்க இததான் சாக்குன்னு உங்களை இன்னும் அசிங்கப்படுத்த நினைப்பாங்க. இத யாரு முன்னாடி வேணாலும் போட்டு காமிச்சிருங்க. என்னோட இந்த முடிவுக்கு என்னோட திருமண வாழ்க்கை தான் உண்மையான காரணமே. அவங்களும் அவங்க குடும்பம் தான் காரணமே. போதும், உடல் ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன், மன ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன். எனக்கு இது வேண்டாம் இந்த லைஃப். அதெல்லாம் அவங்க மாற மாட்டாங்க. என்னோட அந்த முடிவுக்கு கவினும் ஈஸ்வரமூர்த்தியும் சித்ரா தேவியும் தான் காரணம். என் கல்யாண வாழ்க்கைய மோசமா போயிருச்சு. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அந்த பொண்ணோட வாய்ஸை கேட்டீங்களா? எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த பொண்ணு எவ்வளோ கதறுன்னு கதறிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா. அதில் வந்து ஓப்பனாக சொல்லலை, இதான் நடந்துச்சு அதான் நடந்துச்சு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லலை. ஆனால் அந்த வாய்ஸில் எவ்வளோ வலிகள் இருக்குது, எவ்வளோ வலியை வந்து அந்த பொண்ணு வந்து அனுபவிச்சிருக்கோம். அந்த வீட்டாளுங்க வந்து தினம் எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க அந்த பொண்ணுக்கு. கடைசியாக அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, என்னை வந்து தப்பாக கேரக்டர் அசோசியேஷன் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வாய்ஸ் ரெக்கார்டை உங்களுக்கு அனுப்புகிறப்பா. யாராச்சும் வந்து உங்கள் பொண்ணு அது இதுன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த வாய்ஸ் ரெக்கார்டை காட்டிருங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் அந்த பொண்ணு வந்து கதறிடுது. எங்க அப்பாவுக்கு கடைசியில நான் வந்து கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணு வந்து இந்த வாய்ஸ் ரெக்கார்டை அனுப்பிச்சிருக்குது. என்னது சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. இந்த நகையை எடுத்துட்டு போய் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா புரியல.
இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வரதட்சணை கொடுமை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா விளங்க மாட்டேங்குது. நம்ம வந்து ஸ்பேஸுக்கு ராக்கெட்ட விடுறோம், அதை விடுறோம், இதை விடுறோம், என்னென்னமோ சொல்லிக்கிட்டு நம்ம வந்து நம்மள நம்ம பீத்திக்கிறோம். ஆனா இந்த பேசிக்கான விஷயங்கள் வந்து இன்னும் மாறாம தான் இருக்குது. இது வந்து காலங்காலமா வந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம பாட்டி காலத்துல கேட்டிருப்போம், வரதட்சணை கொடுமைப்பா, அப்படி இதுப்பா இதுப்பான்னு சொல்லிட்டு கேட்டிருப்போம். நம்ம அம்மாவோட காலத்துல வந்து கேட்டிருப்போம், வரதட்சணை கொடுமை அது இதுன்னு சொல்லிட்டு கேட்டிருப்போம். இப்ப நம்ம காலத்துல நடக்குது. அடுத்த அடுத்த ஜெனரேஷனுக்கும் இது வந்து இந்த என்ன சொல்றது, வைரஸா இருக்கட்டும், இந்த நோயா இருக்கட்டும், இன்ஃபெக்ஷன் வந்து அப்படியே கடந்து போயிருமோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே கவலையா இருக்குது. இப்ப இந்த மாப்பிள்ளையா இருக்கட்டும், இந்த மாமியாரா இருக்கட்டும், மாமனாரா இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இந்த பொண்ணோட வாய்ஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்குது. இந்த பொண்ணோட வாய்ஸ் பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க பக்கத்துல என்ன இருக்குது, இவங்க பக்கத்துல ஏதாச்சும் நியாயம் இருக்கான்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் நடக்க தான் தெரியும். ஆனா ஒண்ணுங்க, தயவு செஞ்சு இந்த மாப்பிள்ளையும் இந்த மாமனார் மாமியார் தான் இந்த கொலைக்கு காரணமா இருந்தாங்கன்னா, இது வந்து தற்கொலை கிடையாது, இது வந்து கொலை. ஏன்னா இவங்க வந்து தூண்டியிருக்காங்க, தற்கொலைக்கு வந்து தூண்டியிருக்காங்க. ஸோ இது வந்து கொலை. சப்போஸ் இது வந்து நிறுவனம் ஆச்சுன்னா கண்டிப்பா இவங்களுக்கு வந்து ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும். இந்த தண்டனை மூலமா மற்ற ஆளுங்களாம் திருந்தணும். இனிமேல் வரதட்சணை கேட்கறக்கே பல பேர் பயப்படணும். இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை கொடுத்து ஒரு பொண்ணை கொல்றவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனை கிடைக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். நாளைக்கு வேற ஒரு இன்ஃபர்மேட்டிவான வேற ஒரு டாபிக்ல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பாய்.